நெக்ஸ்ட் நம்ம லாங் சென்டென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். லாங் சென்டென்ஸ்னா நெறைய டீட்டெயில்ஸ் அதில ஆட் பண்ணியிருக்கும். கொஞ்சம் லாங்காவே அந்த சென்டென்ஸும் இருக்கும். லாங் சென்டென்ஸ்ல நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்த்து பேசலாம். கொஞ்சம் நீளமாவும் அந்த சென்டென்ஸ நம்ம பேசலாம். இந்த லாங் சென்டென்ஸ் பேசுறதுக்கு நம்ம ஆல்ரெடி லிங்கிங் வேர்ட் அப்படிங்கிறத டே 15ல லேர்ன் பண்ணோம். டே 15ல நீங்க லேர்ன் பண்ண லிங்கிங் வேர்ட்ஸ் இந்த லாங் சென்டென்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டே 15 பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம லாங் சென்டென்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐம் டயர்ட் பிகாஸ் ஐ ஒர்க் ஆல் டே. நான் நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சதுனால நான் சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் பிகாஸ் அப்படிங்கிற வேர்ட் தான் லிங்கிங் வேர்ட். இது ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுது. ஸோ இப்படி ரெண்டு சென்டென்ஸ் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக லாங் சென்டென்ஸ் தான். இப்போ நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ லைக் காஃபி பிகாஸ் இட் கிவ்ஸ் மீ எனர்ஜி இன் த மார்னிங். இது இந்த சென்டென்ஸில் பிகாஸ் அப்படிங்கிற வேர்ட் தான் லிங்கிங் வேர்ட். இது ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுது. அண்ட் ஆல்ரெடி நம்ம சிங்குலர் ப்ளூரல் லேர்ன் பண்ணியிருக்கோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நம்ம டெய்லி லைஃப் டெய்லி ரொட்டீனை பற்றி பேசுகிறதுக்காக. இந்த மாதிரி பேசும்போது ஹீ, ஷீ, இட் இந்த மூணுக்குமே நம்ம வெப் கூட எஸ் சேர்த்து எழுதுவோம். இந்த ரூல்ஸ் நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோஸில். அந்த ரூல்ஸ் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு சென்டென்ஸை இங்கே கனெக்ட் பண்ணுற வேர்ட் பிகாஸ் இதுதான் இந்த சென்டென்ஸோட லிங்கிங் வேர்ட். நம்ம டே 15ல் லேர்ன் பண்ண கிளாஸை வச்சு தான் இப்போ லாங் சென்டென்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். லாங் சென்டென்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நம்ம ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு லாங் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக பேசணும் அப்படின்னா நீங்கள் லாங் சென்டென்ஸில் பேசும்போது ப்ரொஃபஷ்னலாக பேசுன மாதிரி கண்டிப்பாக ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஷார்ட் சென்டென்ஸ் விசஸ் லாங் சென்டென்ஸ் இந்த ரெண்டோட மீனிங் அண்ட் யூசேஜ் பார்த்துட்டோம்.